ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது என்று சொல்லியே இந்தியா மீது அமெரிக்கா 50% வரிகளை விதித்திருக்கிறது. இதனால் இரண்டு நாட்டு உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே ரஷ்யா எண்ணெயை வாங்குவோர் மீது இன்னமும் கூடுதலாக வரியை விதிக்க திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்காவின் ட்ரெஷரி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு கடந்த பல ஆண்டுகளாகவே சீராகத்தான் இருந்து வந்தது. அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி அல்லது குடியரசுக் கட்சி என யார் வந்தாலும் இந்தியாவுடன் சீரான உறவையே வைத்திருப்பார்கள். அமெரிக்காவில் அதிபர் டிரம்ப் 2016, 2020 ஆண்டு வரை அதிபராக இருந்த போதும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே சீரான உறவே இருந்தது. ஆனால் டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தில் அதுபோல இல்லை. ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது என்று சொல்லி இந்தியா மீது டிரம்ப் அதிக வரிகளை விதித்தார். அதாவது ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்குவதாலேயே அந்த நிதியை உக்ரைன் போரில் புதின் பயன்படுத்துவதாகவும் இதன் காரணமாகவே வரிகளை விதிப்பதாகவும் டிரம்ப் அறிவித்தார். கடந்த மாதம் தொடக்கத்தில் முதலில் 25% வரி அமலுக்கு வந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் கூடுதலாக 25% வரி அமலுக்கு வந்தது. இந்த வரி இரண்டு நாட்டு உறவையும் கடுமையாக பாதித்துள்ளது. மேலும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி 40% வரை குறையலாம் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே இந்தியா மீது இன்னும் கூடுதல் வரியை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக அமெரிக்க ட்ரெஷரி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியிருக்கும் கருத்து மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு மேலும் வரியை விதித்தால் ரஷ்ய பொருளாதாரம் சரிந்துவிடும் என்று ஸ்காட் பெசன்ட் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் உடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உர்சுலா தன்னையும் தொடர்பு கொண்டு ரஷ்யா மீது மேலும் அழுத்தம் கொடுக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து விவாதித்ததாக பெசன்ட் கூறியிருக்கிறார். ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்றும், ஆனால் அதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உக்ரைன் ராணுவம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும், ரஷ்ய பொருளாதாரம் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் என்று இரண்டிற்கும் இடையே போட்டிதான் இப்போது இருக்கிறது. அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். குறிப்பாக ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரிகளை விதிக்க வேண்டும். அப்படி வரிகளை விதித்தால் ரஷ்ய பொருளாதாரம் முற்றிலும் சரிந்துவிடும். அதுதான் ரஷ்ய அதிபர் புதினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரும் என கூறியிருக்கிறார். அதாவது பெசன்ட் நேரடியாக இந்தியா என்ற பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். தற்போதைய சூழலில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் சீனாவும் மட்டும்தான் அதிகமாக கச்சா எண்ணெயை வாங்குகிறது. அதில் சீனா மீது அமெரிக்கா வரிகளை விதிக்காது. எனவே கூடுதல் வரி விதித்தால் அது இந்தியாவையே மேலும் மோசமாக பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.